வீட்டுக்கு தேவையான சமையல் எரிவாயு சிலிண்டர் தடையில்லாமல் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம கேஒய்சி அப்டேட் பண்ணணும். கேஒய்சியை எப்படி அப்டேட் பண்ணலாம், அதற்கான கடைசி நாள் எப்போது அப்படிங்கிற விவரங்களை விரிவா பார்க்கலாம். சமையல் எரிவாயு சிலிண்டர் இணைப்புக்கு கேஒய்சி கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. ஆதார் அடிப்படையில் வாடிக்கையாளரை உறுதிப்படுத்தக்கூடிய இந்த கேஒய்சி முறையை நாம கண்டிப்பா செய்தாகணும். இந்த கேஒய்சி செய்வதற்கான கடைசி நாள் என்பது ஆகஸ்ட் 16ஆம் தேதி. அதற்குள்ள செஞ்சு முடிச்சிடணும். ஒருவேளை செய்யல அப்படின்னா நமக்கு சிலிண்டருக்கான மானியம் கிடைக்காது. ஒருவேளை சிலிண்டர் விநியோகமே கூட தடைப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி, இந்த கேஒய்சியை எப்படியெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, மொபைல் ஆப் மூலமாகவே நம்ம அதை அப்டேட் பண்ணலாம். 2 ஆப் மூலமா செய்யலாம். ஒன்று, நம்ம எந்த நிறுவனத்தினுடைய கேஸ் கனெக்ஷன் வச்சிருக்கோமோ அந்த ஆப். மற்றொன்று, ஆதார் ஃபேஸ் ஆர்டி அப்படிங்கிற ஆப் மூலமாகவும் நம்ம கேஒய்சியை அப்டேட் பண்ணலாம். ஒருவேளை இந்தியன் இணைப்பு வச்சிருந்தோம்னா இந்தியன் ஆயில் 1 அப்படிங்கிற ஆப் மூலமாகவும், பாரத் கேஸ் அப்படின்னா அலோ பிபிசிஎல் அப்படிங்கிற ஆப்லையும், ஹெச்பியா இருந்தா ஹெச்பி பே அப்படிங்கிற இந்த ஆப்ல போய் நம்ம கேஒய்சி அப்டேட் பண்ணலாம். அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற விவரங்களை பார்க்கலாம். அந்த நிறுவனத்தினுடைய செயலியில ஆதார் கேஒய்சி ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம்னா அது நேரடியாக ஆதாரினுடைய ஃபேஸ் ஆர்டி செயலியோட இணைக்கப்படும். அப்படி இணைக்கப்பட்டதற்கு பிறகாக நம்ம மொபைல் போனினுடைய கேமரா ஓபன் ஆகும். ஓபன் ஆகி நம்மளுடைய முகத்தை ஸ்கேன் பண்ணி அது உறுதிப்படுத்தும். உறுதிப்படுத்ததுக்கு பிறகாக கேஒய்சி நடவடிக்கை நிறைவு பெற்றது அப்படிங்கிற தகவல், கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மெசேஜ் வரும். அப்படி வந்தால்தான் அது அப்டேட் ஆகும். ஒருவேளை நம்மளால மொபைல் ஆப்ல பண்ண முடியல அப்படின்னா வேற என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா, நேரடியாக நமக்கு சிலிண்டர் விநியோகிக்கக்கூடிய எரிவாயு முகவர் அலுவலகத்திற்கு நேரில் போய் கேஒய்சி அப்டேட் பண்ணணும். வீட்டுக்கு சிலிண்டர் போடக்கூடிய நபர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட கூட நம்ம இதை பதிவு பண்ணலாம். அதுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆதார் அட்டை வேணும், நம்மளுடைய கன்சூமர் நம்பர், நுகர்வோர் எண் வேண்டும், மொபைல் போன். இது மூணுத்தையும் கொடுத்தோம்னா கேஒய்சி அப்டேட் பண்ணுவாங்க. நம்மளை போட்டோ எடுத்துட்டு அந்த அப்டேட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்ன பிறகாகத்தான் நமக்கு சிலிண்டருக்கான மானியம் கிடைக்கும். சிலிண்டரும் தடையின்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது.